பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்வில் அவன் கிறிஸ்துவை அறியாதவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். காலையிலும் மாலையிலும் அவன் வழக்கமாக அவருடைய தெய்வங்களை வழிபட்டு கொண்டே இருந்தான். அவனுடைய அறை முழுவதும் எப்பொழுதும் 300க்கும் அதிகமான அந்த படங்கள் இருந்து அதற்கு பூஜை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். படித்து கொண்டிருந்த வாலிபனுடைய வாழ்வில் அவனுக்கு சக நண்பர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு இளைஞன் அவனுக்கு மிகவும் நெருங்கிய நண்பன். அவனுடைய வாழ்க்கை இவனை மிகவும் அதிகமாக கவர்ந்தது. ஆனால் ஒரு நாளும் அந்த வாலிபன் இயேசுவை பற்றி அவனிடத்தில் சொன்னதே இல்லை. ஆனால் அவனுடைய சாட்சியான வாழ்வு இந்த அருமையான இளைஞனை வெகுவாக கவர்ந்தது. அவனிடத்தில் கேட்டான், எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்கிறாயே, உன் முகத்தில் ஒரு பெரிய மலர்ச்சி இருக்கிறதே, மகிழ்ச்சி இருக்கிறதே என்று சொல்லி கேட்க, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் எங்கள் வீட்டில் எப்பொழுதும் காலையிலும் மாலையிலும் குடும்பமாக ஜெபிப்பாங்க. எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு வரும்பொழுது நெத்தியில் சிலுவை அடையாளம் போட்டு பத்திரமா போயிட்டு வா மகனே அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் நடக்கும். அது எங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், நம்பிக்கை, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பற்றி ஒரு நாள் சொல்லலை. ஆனால் அவனுடைய வாழ்க்கை இந்த வாலிபனை தொட்டது. இரவும் பகலும் நாம் எவ்வளவோ செய்து பார்க்கிறோம், ஆனால் மகிழ்ச்சி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசித்து இவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த இயேசு கடவுள் எங்கே இருந்தாலும் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்க, அந்த இரவில் அவனுக்கு ஒரு ஜீவ ஒளி தோன்றி அவனை ஆண்டவர் சந்தித்தார். இந்த வாழ்க்கை மாற்றம் உண்டாயிற்று. அவங்க அப்பாட்ட போய் அதிகாலையில் சொல்கிறான், அப்பா நான் இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான், அம்மா நான் இப்படி இயேசுவை சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறான். தொடப்பக்கட்டை எடுத்து அடித்து வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. அவங்க அப்பா ஒரு சின்ன பிக் ஷாப்பரில் அவன் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி உள்ளே வச்சு வீட்டை விட்டு எரிஞ்சு வெளியே போன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டார். அந்தமானில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். எங்கே செல்வதென்று தெரியாமல் தன்னுடைய நண்பனிடத்தில் சொல்ல, அந்த நண்பன் சொல்கிறான், எங்களுக்கு ஒரு போதகர் தெரியும், அவர்கிட்ட நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அந்த போதகர் சொல்கிறார், என்னுடைய இந்த வளாகத்தின் ஓரத்தில் ஒரு சின்ன அறை இருக்குது, அதில் வேணால் நீ தங்கி படித்துக்கொள்னு சொல்கிறான். நாட்கள் போகிறது, காலங்கள் போகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதி முடிக்கிறாங்க. வெற்றியை அடைந்து விட்டார்கள் 2 பேரும். ஆனால் இந்த இளைஞனுக்கு சோகம், நம்பிக்கையற்று இருந்தான், நெருக்கப்பட்டு இருக்கிறான். இனி வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்கிற ஒரு பெரிய ஏக்கத்தோடு இருக்கிறான். அந்த போதகருடைய வீட்டிற்கு ஒரு மனிதர் வருகிறார். அந்த போதகரோடு பேசுவதற்கு பல காரியங்களை அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே இந்த அருமையான வாலிபன் ஒரு ஓரமாக கவலையோடு சில வேலைகளை செய்து கொண்டிருக்க போதகரிடத்தில் கேட்கிறார், யார் அந்த இளைஞன்? போதகர் அவரிடத்தில் விலாபாரியாய் சொல்ல சம்பவம் வேறு மாதிரி ஆகிறது. ஏனென்றால் அடுத்த நாள் சென்னையிலே அவனுக்கு இன்ஜினியரிங் கல்லூரி படிப்பதற்கு கவுன்சிலிங் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறப் போகிறது. நேர்முக தேர்வுக்கு போய் ஆகணும். இங்கேருந்து அந்தமான்லேருந்து போகணுன்னா ஃப்ளைட் எடுத்தால் தான் போக முடியும். அதனால் அந்த கவலையில் அவன் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு போதகர் பேசிக்கொள்ள சம்பாஷணை முடிந்து விடுகிறது. அன்றைக்கு இரவில் அந்த போன மனிதர் திரும்பவும் கையில் ஒரு கவருடன் வருகிறார். அந்த கவரில் அவனுக்கு உரிய டிக்கெட் அதில் இருக்கிறது. அவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணமும் வைக்கிறார். நம்பிக்கையற்று இருந்த அந்த இளைஞன், வாழ்க்கையில் தகப்பனால் தாயால் துரத்தி விடப்பட்ட மனிதன், ஆனால் இப்பொழுது அந்த ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். தன் தகப்பனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்வதற்காக போகிறான், நான் சென்னைக்கு போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். சங்கீதம் 118:5 இப்படி சொல்லுகிறது, நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே என்னை வைத்தார். விசாலத்திலே வைத்தார். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அந்த இளைஞனுடைய வாழ்க்கையில்.
எவ்வளோ பெரிய சந்தோஷம் யோசித்து பாருங்க. சங்கீதம் 120:1 சொல்லுது, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், எல்லா உபத்திரவங்களும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எரேமியா 33:3 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ அறியாதும் நீ எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்கள், எவ்வளவு பெரிய அற்புதங்களை அவர் செய்து நிறைவேற்றுகிறார் பாருங்கள். சங்கீதம் 91:15 நீங்கள் வாசித்து பார்ப்பென்றால், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. கனப்படுத்துகிற ஆண்டவர். 4 ஆண்டுகள் முடிந்தது. பொறியியல் கல்லூரியில் அவனுக்கு நேர்முக தேர்வு வர வேலைக்கு சேருகிறான். மிகப்பெரிய வேலை கிடைக்கிறது, கை நிறைய சம்பளம். என்னை கனப்படுத்தின தேவனுக்கு நான் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் சில ஆண்டு காலம் வேலைகளை செய்கிறான். தன்னுடைய தகப்பனுக்கு எவ்வளவு உதவி செய்ய வேண்டுமோ அவ்வளவு உதவிகளை செய்து ஒரு கடிதம் எழுதுகிறான். என்ன கடிதம் எழுதுகிறான்? என்னை நேசித்து என்னை உயர்த்தின என் பரம தகப்பனுக்காக நான் சேவை செய்ய போகிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தவனாய் சென்னையிலிருந்து ஒரிசா காடுகளுக்குள்ளாக புறப்பட்டு சென்று கர்த்தருடைய பணியை செய்ய ஆரம்பித்தான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். தூக்கி எறியப்பட்டவனுடைய வாழ்வு. ஆம், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நம்மை கைவிடாத ஒரு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை கூப்பிடும் பொழுது உங்களை கனம் பண்ணுவார். நீங்கள் அறியாத மிகப்பெரிய காரியங்களை உங்களுக்கு சொல்லி தருவார். வெற்றியை உங்களுக்கு தருவார். சேர்ந்து துதித்து அந்த நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து என்னை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. என்னை திருப்தியாக்குவேன், ரட்சிப்பை காண்பிப்பேன். கர்த்தரை துதித்து பாடுங்க என்னோடு சேர்ந்து. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவும் சேதம் என்னை நெருங்க முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். அன்பின் ஆண்டவரே, தூக்கி எறியப்பட்ட இளைஞனுக்கு நீர் மறுவாழ்வு கொடுத்து எவ்வளவாய் அவனை கனப்படுத்தினீரப்பா, திருப்தியாக்கினீர் ஆண்டவரே, ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. ஒரு இளைஞனுடைய சாட்சியான வாழ்வு ஆண்டவரே எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் வழி நடத்துதலையும் அர்ப்பணிப்பை உண்டு பண்ணியது ஐயா. அதை எண்ணி போய் துதிக்கிறோம். எங்கள் நெருக்கத்தில், எங்கள் உபத்திரவங்களிலே, எங்கள் குறைவுகளிலே உம்மை நாங்கள் எப்பொழுதும் நோக்கி பார்க்கிறவர்களாய், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறவர் அல்லவா.
அப்படிப்பட்ட தகப்பனை நோக்கி நாங்கள் எப்பொழுதும் கூப்பிடும் அந்த பாக்கியத்தை, இருதயத்தை எங்களுக்கு தாரும். அப்படி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் கனம் பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளில் திருப்தியும் சமாதானமும் மேன்மையும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீரே அவர்களை வழி நடத்தும். எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.